ஐயா இறைவணக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கேன். ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இறைவணக்கம் ஐயா. இறைவணக்கம் சொல்லிருங்க ஐயா. இருக்குது ஐயா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்னும் எழுந்தனை நந்தி கொழுந்தனை நாண மகந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம். நட்பினை ஆயினும் எப்பெண் விநாயக பெருமான் திருவடி சரணம். பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் திருவடியை வணங்கி எக்கு திக்கு பாலர்களையும் இதுவரை ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அத்தனை குருமார்களையும் தாய் தந்தை இருவரின் திருவடியை வணங்கி இன்றைய வகுப்புக்குள் செல்வோம். நன்றிங்க ஐயா. எல்லோரும் அவர்களுடைய குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த துருவ கணிதம் வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஜோதிட அரசு மாத இதழ் ஆசிரியர் ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மறைவிற்கு ஒரு சிறு இரங்கல் கூட்டத்திற்கு வாயிலாக வந்திருக்கக்கூடிய அனைவரும் பங்கெடுக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஜோதிடர்களுடைய இதுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை நம்ம தாங்க கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒற்றுமை அடைந்தா தான் எல்லாருமே ஒற்றுமை அடைய முடியும் என்பது எனது கருத்து. இதே மாதிரி தான் எல்லா கிளாஸ்லயுமே நம்ம இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா துருவ கணிதம். இந்த 2005க்கு முன்னர எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நோட்ல நம்ம எல்லாருமே துருவ கணிதத்தை ஒரு பாசையில எழுதியிருப்பாங்க. அது பலவிதமான பாசைகள் உண்டு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கும். அது எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. எனக்கு இந்த குரூப்ல இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் ஜாதகங்களை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நான் போட்ட ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்லயவும் உங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல சில கருத்துக்கள் 1-2 மாறுபட்ட கருத்துக்களாகவும் இருந்தது. ஆனா இருந்தாலும் ஒரு 80% அதுல பொருந்தி வருது அப்படின்றதான் என்னுடைய இது. சரிங்களா? இப்ப எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய ஆட்கள் நிறைய இருக்கிறீங்க. பெரிய பெரிய குருநாதர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப லான் போட்டு துருவ கணிதம் போட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, உடன் பிறந்த சகோதரர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ணன் தம்பி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே நேரத்துல அம்மா கூட பிறந்தவங்க எப்படி, அப்பா கூட பிறந்தவங்க எப்படி, இப்படி பலவிதமான கோணங்கள்ல நம்ம சிந்திச்சது உண்டு. சில ஜோதிடர்கள் ஒரு காலகட்டத்துல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ள போன உடனே முதல்ல இதைத்தான் சொல்லுவாங்க. அதை பெரிய ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு பிட்டு பேப்பரு, இது இதை பார்த்து எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் பார்க்க வந்த உடனே இதை சொன்ன உடனே ஓ ஜோதிடர் நல்ல ஜோதிடர் தான், பெரிய ஜோதிடர், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்று வந்துடுறாங்க. அப்ப ஜோதிடத்தினுடைய நம்பிக்கையை வளர்க்கும் விதமாகத்தான் அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் எல்லாருமே செயல்பட்டாங்க. அவங்க செஞ்சு அந்த நல்ல காரியத்தாலதான் இன்னைக்கு இந்த ஜோதிடம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட ஒரு பக்கம் இந்த ஜோதிடம் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் என்னுடைய கருத்தாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக் இல்லாம ஒரே அதாவது ஒரு கணக்கு 3+3 6, 3+2 5 அப்படின்னு தான் இருக்கணும். இவன் மேசத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த பலன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குமே ஒழிய சிறு சிறு மாற்றங்கள் வேணா இருக்கலாம். ஆனா பல மாற்றங்கள் பல கோணங்கள்ல பலவிதமான கருத்துக்கள்ல அது யூடியூப் மற்ற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு டெலகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பரவலாக்கப்பட்டு பரவலாகவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால படிக்கின்ற மாணவர்களும் சரி நம்மளுமே சரி ஒரு சில நேரங்கள்ல தடுமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அங்க அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த ஜோதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சயின்ஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஒரு நுண் அறிவுகள் இருக்கின்றது. நுண் அறிவுகள் மூலமா தான் இந்த துருவ கணிதத்தை எடுத்து பேசுறாங்க அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? இப்ப ஜாதகருடைய விளக்கம் அறிவதற்கு முதல்ல நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். மேசம் ரிஷபம் அந்த மாதிரி ஆண் வீடு பெண் வீடு அது மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண் வீடு எது பெண் வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேசத்துல ஆண் வீடு, ரிஷபத்துல பெண் வீடு, மிதுனம் ஆண் வீடு,
கேட்கலைங்களா? அம்மா ஆடியோ கேட்கலையா? ஐயா கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. கடகம் பெண் வீடு, சிம்மம் ஆண் வீடு, கன்னி பெண் வீடு, அதே மாதிரி துலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வீடு, விருச்சகம் பெண் வீடு, தனுசு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண் வீடு, மகரம் பெண் வீடு, அதே மாதிரி கும்பம் ஆண் வீடு, மீனம் பெண் வீடு. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும். இப்ப பாருங்களேன், செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேசத்துல ஆணா இருக்கும், விருச்சகத்துல பெண்ணா இருக்கும். அப்ப செவ்வாய் அப்படின்றது நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது? ரெண்டு பக்கமே இருக்கும். சுக்கிரன் எடுத்துக்கங்க, துலாம்ல ஆணா இருக்கும், ரிஷபத்துல பெண்ணா இருக்கும். புதன் எடுத்துக்கங்க, மிதுனத்துல ஆண் வீடா இருக்கும், கன்னில பெண் வீடா இருக்கும். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கடகம் மட்டும்தான், அது பெண் வீடா மட்டும்தான் அமையும். அதே மாதிரி சூரியன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒருத்ததான், அதாவது தாயும் தகப்பனாரும் ஒரு ஆள் தான் இருக்க முடியும், மற்றவங்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது அந்த கணிதத்தின் மூலமாகத்தான். சூரியன் அப்பா அப்படின்னா அது சிம்மம் மட்டுமே வச்சாங்க, அம்மா அப்படின்னா அது கடவுளுக்கு மட்டும்தான் வச்சாங்க. அதுதான் தமிழருடைய பாரம்பரியம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் அதை மட்டும் அவங்க அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அண்ணன் தம்பியா இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், பெரியப்பா சித்தப்பாவா இருக்கட்டும், மாமமாரா இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி வழியில ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா, அதே மாதிரி மூத்த மகன் மாமனார். ஐயா மீட்ல இல்லைங்க ஐயா, நல்லா பேசுற சவுண்ட் கேக்குது. சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க எல்லாருமே ப்ளீஸ். கொஞ்சம் சவுண்ட் உள்ள கேட்கலன்றாங்க, கொஞ்சம் எல்லாருமே மியூட்ல போட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா, மூத்த மகன், மாமனார். எழுதுனா எழுதிக்கலாங்க ஐயா, உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோ உள்ள வரும், எல்லா விஷயமே தெரிஞ்சிருப்பீங்க, வீடியோவும் கொடுப்போம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா, மாமியார். ஐயா சவுண்ட் கேட்கலையா? பேசுறது நல்லா கேக்குது சார். நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. யாரும் உள்ள யாரோ போட்டுட்டே இருக்கிறாங்க. எழுதுனா எழுதிக்கங்க ஐயா. செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிறந்த சகோதரன், சகோதரி அப்படின்னு எடுத்துக்கிறலாங்க. இப்ப ஆணா இருந்தா சகோதரன், பெண்ணா இருந்தா கணவன் அல்லது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். புதன் அப்படின்னா தாய் மாமன், நண்பன், காதலன், காதலி, இளைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தை, முப்பாட்டனார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவி, மூத்த சகோதரி, பெரியம்மா, சின்னம்மா, மாமன் மகள், அத்தை மகள், சித்தப்பா, பெரியப்பா மகள், மருமகள், அத்தை அப்படின்றத எடுத்துக்கலாம். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூத்த சகோதரனை குறிக்கும், சித்தப்பா, பெரியப்பா மகன் அல்லது சிறிய மாமனார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராகு அப்படின்னா நம்ம சொல்லியிருப்பீங்க தந்தை அல்லது தாய் வழி தாத்தா. கேதுனா தந்தை மற்றும் தாய் வழி பாட்டி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இதனுடைய அடிப்படையில வச்சுதான் அந்த காலத்துல வந்து அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய நோட்டுலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்காது. அது எந்தெந்த கண்ணோட்டத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்ப 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இளைய சகோதரம், 4ஆம் இடம்னா தாய், அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை. பெரியசாமி ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னங்க விஷயம்? ஐயா சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் நிதானமா போறேன். 3ஆம் இடம் இளைய சகோதரம், 4ஆம் இடம் அப்படின்றது சொல்லிட்டோம் தாய், 5ஆம் இடம் என்பது குழந்தை, 9ஆம் இடம் அப்படின்றது தந்தையை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது. உங்களுடைய ஜாதக நோட்டு யாராவது கையில வச்சிருந்தீங்கன்னா அதை எடுங்க. ராசி கட்டத்தினுடைய அருகாமையில லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அதனை பயன்படுத்துகின்றார்கள். அந்த விவரங்களை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா திதிகளின் அடிப்படையில் எழுதியிருப்பாங்க. திதிகள்ல முதல் 5 திதிகள் இன்னைக்கு காலகட்டத்துக்கு
ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தா போதும் அப்படின்ற காலகட்டம் வந்துருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 10 பேர் வரைக்கும் இருக்காங்க, 12 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா? அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல இவ்வளவு நவீனமா வரல. சாப்ட்வேரோ இந்த ஜோதிடத்தினுடைய புலமைகளோ இவ்வளவு விசேஷமா வெளியே வரல. ஆனா இன்னைக்கு ஜோதிடம் எல்லா கிராமங்களிலும், அதாவது பசு வசதி இல்ல, லைட் இல்ல அப்படின்ற இடத்துல கூட பரவி பறந்து கிடக்கின்றது என்று சொன்னால் அது உண்மை. அப்ப நம்மளுடைய நாலேஜ் வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பொதிந்து கிடக்கின்றது இந்த பூமியில. அதை நம்ம தான் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில அதை நம்ம பிரபலப்படுத்தி தான் ஆகணும். இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா திதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. இதை வந்து இந்த அஞ்சை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதை அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லால் போட்டிருப்பாங்க. ஐயா எழுதுகிறவே கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க ஐயா. ரைட்டு. பிரதமை திதியை வச்சு எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. இந்த 5 மட்டும் நோட் பண்ணிக்கோங்கய்யா. பிரதமை, அந்த ராசி கட்ட நோட்டு பக்கத்துல லான் போட்டு திரு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திரு, துதி, அடுத்து ஒரு திரு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திரு, துதி, அடுத்து ஒரு திரு. இப்படி மட்டும் ஒரு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அப்ப விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா என்றால் அது லக்கணம், அது ஜாதகரை குறிக்கக்கூடியது. திரு என்பது திருதியை, 3வது திதி. 3வது திதி திருதிய திதி, அது 3வது திதி. அப்ப 3வது ஸ்தானம் என்பது இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்ப லக்கணம் திரு என்பது இளைய சகோதரம். அது பக்கத்துல துதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த துதி அப்படின்னா 2. அப்ப இளைய சகோதரன் 2 பேரு. அதுக்கு அடுத்து ஒரு திருன்னு எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த திரு எதை குறிக்கும் அப்படின்னா அதுவும் 3 தான். வர்றது எப்பயுமே ஆணை குறிக்கும், 2வது வர்றது எப்பயுமே பெண்ணை குறிக்கும். அப்ப அடுத்த உள்ள திருதியை, அது 3வது திதி. அப்ப 3 நபர்கள், பெண் வந்து 3 பேரு, ஆண் வந்து 2 பேரு, இவங்க 5 பேரு இளைய சகோதரர்கள் அப்படின்னு கணக்குல வச்சுக்கிறோம். ஐயா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? லக்கணம், திரு, துதி, அடுத்து ஒரு திரு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா லக்கணக்காரருக்கு திரு என்பது திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது திதி. அது வந்து இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல உள்ள துதி அப்படின்றது 2 பேரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து அந்த 2 அது ஆண். அதுக்கு அடுத்த கூடிய திரு வந்து பெண்ணை குறிக்கக்கூடியது 3 பேரு. அப்ப இந்த 5 பேரும் இளைய சகோதரர்களாக இருப்பார்கள். அதுல 2 ஆண் 3 பெண். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? ஐயா கொஞ்சம் மீட் போட்டுக்குங்க. ஐயா மீட் போட்டுக்குங்க ஐயா. அடுத்த உதாரணம் லக்கணம், திருவிழா. ஐயா மொத்தமா மீட் போட்டுலாமா? ஐயா மொத்தமா மீட் போடுங்க, அப்புறமா மீட் போடுங்க, கேட்க மாட்டாங்க. மொத்தமா மீட் போட்டுங்க. சந்தேகம் கேட்கிறப்ப நம்ம பண்ணிக்கிறோங்க. மொத்தமா மீட் போட்டுங்கய்யா. ஆமா மொத்தமா மீட் போடுங்க. ஐயா நான் தாமதமா வந்தேங்க. ஐயா ஆடியோ கிடைக்கும் உங்களுக்கு, வீடியோ கிடைக்குங்க ஐயா. சரி அடுத்த உதாரணம் பார்ப்போம். எழுதுறவங்க எழுதிக்கங்க. லக்கணம்,
ஏகாதசி திதி, அப்ப ஏகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, ஏகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல துதி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல பிற அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது திதியை வச்சு நம்ம நோட் பண்ண சொல்லக்கூடியது. அப்ப ஏகாதசி அப்படின்றது 11வது திதி. அப்ப மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய இடம். அப்ப துதின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ன்னு சொல்லியிருக்கோம். பிரதமைனா 1. அப்ப மூத்தவங்க 2 பேர் ஆணும் 1 பெண்ணும் இருப்பார்கள். 2 பேர் ஆணும் 1 பெண்ணும் இருப்பார்கள் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். லக்கணத்திலிருந்து லக்கணம் ஏகாதசி, அதை ஏகா அப்படின்னு சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. துதியை, அந்த திதியை துதின்னு எழுதியிருப்பாங்க. பிரதமை திதியை பிற அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பாங்க. இந்த நுணுக்கம், இந்த பாஸ்வேர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வேர்ட்ஸ் உங்களுடைய ஜாதக கட்டத்துக்கு பக்கத்துல லைட்டா கிறுக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறணும், இவங்க திதியில எழுதியிருக்கிறாங்களா, அல்லது நட்சத்திர பாசையில எழுதியிருக்கிறாங்களா, அல்லது யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசையில எழுதியிருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க கணிக்கணும். அதுக்கு அடுத்து கரணம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பாசையில எழுதியிருக்கிறாங்களா, எந்த பாசையில அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம நோட்ல அப்படின்றது தெரியணும். அதுக்கடுத்து நம்பர்ல எழுதுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர்ல எழுதியிருப்பாங்க. இதையும் நம்ம ஒவ்வொரு உதாரணத்தை கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்து எழுதவே இல்லை அப்படின்றத ஜாதக ஆய்வு நாளை உங்களுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் சொல்லித்தரப்படும். ஒரு 5 பேர் மட்டும் எனக்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்புங்க. ஏற்கனவே 3 பேர் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க கிட்டயும் நம்ம நேரடியா சொல்லி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நல்லது. அடுத்து நம்பர்ல சொல்றாங்க. நம்பர்ல நிறைய பேர் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய நம்பர்ல தான் எழுதுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எழுதிக்கங்க. லா அப்படின்னு போட்டு 3 2 3 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 3 2 3. இது யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். ஐயா, இவங்களுக்கு இளைய சகோதரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆண் 3 பெண். ரைட்டுங்கய்யா. இதான் இந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். சரி, ரைட்டு. இப்ப அதே இடத்துல இன்னொரு இது நான் சொல்றேன். இப்ப இந்த 3 இருக்கு இல்லையா, சரி, இன்னொரு இதுல என்ன போட்டிருக்காங்க, மொத்தம் 5 பேரு, அதுல 2 ஆணு 3 பெண்ணு, அப்படி அந்த மாதிரி கூட மொத்தமே போட்டு டோட்டல் போட்டு இது அது நம்ம புரிதலுக்கு மட்டும் வரணும். இன்னும் ஒரு சில இடத்துல பாருங்களேன், நட்சத்திரங்களை வச்சு எழுதியிருப்பாங்க. நட்சத்திரங்களை வச்சு எழுதுறப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப விசேஷமா இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்கள் அதை சொல்றேன், அப்படியே ஒன்னொன்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து பாருங்களேன், நவமின்னு ஒரு திதி இருக்கு. அந்த திதி எத்தனாவது திதிங்க ஐயா? 9வது திதி. அப்ப 9 என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். தந்தையை குறிக்கக்கூடிய இடம். இப்ப லக்கணம் போட்டுட்டு நவ அப்படின்னு போட்டு சின்ன கம்மா போட்டு துதி, அதுக்கடுத்து ஒரு துதி எழுதியிருப்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்களேன், லக்கணம் நவமி திதி 9வது திதி. அப்ப தகப்பனாரோட பிறந்தவங்க எத்தனை பேருங்க இருப்பாங்க? திதின்னா 3, திதின்னா 2, 3 ஆணு 2 பொண்ணு, 3 சகோதரர்கள் 2 சகோதரிகள். 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள். ரைட்டுங்கம்மா. இவ்வளவுதான். இந்த விஷயம் தான் நம்மளுக்கு தெரியணும். அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி எழுத மாட்டாங்க. இப்ப இதேவே கிரகத்தின் அடிப்படையில எழுதியிருப்பாங்க. இப்ப சகோதரின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்ப அப்பாவுக்கு சொல்றோம் நம்ம நவன்றது 9. அப்ப தந்தையை குறிக்கக்கூடிய இடம். ஒரு சில இடங்கள்ல சூரியன் அப்படின்னு போட்டு மேஷம் மேன் போட்டிருப்பாங்க. சூரியன் மே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஒரு உதாரணம். சில இடங்கள்ல சூரியன் மே, அப்பனா அப்பாவோட பிறந்தவங்க ஒரே ஆளு மட்டும்தான். அதே இடத்துல இன்னொரு இடத்துல சூரியன் போட்டு மிது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப அப்பாவோட பிறந்தவங்க 3 பேரு. சந்திரன் அப்படின்னு போட்டுட்டு மிது காடா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ஒரு உதாரணம். இப்ப சந்திரன்னா அம்மாவோட பிறந்த ஆண் 3 பேரு, பெண்ணு 4 பேரு. சொல்றத புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? புரியுது. சரி. இப்ப அதாவதுமா சூரியன் போட்டுட்டு மிது அப்படின்னு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இது ஒரு ஷார்ட்டா கொண்டு வந்திருக்காங்க.
சூரியன் போட்டு மிது அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பாங்க. அப்ப அப்பாவோட பிறந்தவங்க மேசம், ரிஷபம், மிதுனம்னா 3 அப்படின்னு அர்த்தம். இது வந்து கிரகத்தினுடைய அடிப்படையில் எழுதுறது. சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கக்கூடியது. அப்பாவோட பிறந்தவங்க 3 பேரு. சரிங்க ஐயா. அது அது பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்பர்ல எழுதியிருப்பாங்க. 3ல 1, 11ல 2 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது பக்கத்துல எழுதியிருப்பாங்க. அப்ப இளைய சகோதரர் ஒரு ஆளு, மூத்தவர் 2. சரிங்க ஐயா. அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க 2. அதே மாதிரி இந்த சந்திரன் போட்டு மிதுனம், கடகம் சொன்னல, அம்மாவோட பிறந்தவங்க 3 பேரு. 3 பேரு ஆண்கள், 4 பேரு பெண்கள். இப்படி மொட்டையை நம்ம சொல்லிடுவோம். இது பக்கத்துல என்ன எழுதியிருப்பாங்கன்னா 3 அப்படின்னு போட்டுட்டு சந்திரன் போடுவாங்க. சந்திரன் போட்டு 3 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல 1ன்னு போட்டிருப்பாங்க. 11ன்னு போட்டு 2ன்னு போட்டிருப்பாங்க. அந்த 3 ஆமா எழுதிக்குங்க. 3 பேர் ஆண்கள்ல ஒரே ஒரு ஆளு இளைய ஆளு, 2 பேரு மூத்தவங்க. இந்த 4ன்ற இடத்துல, இந்த 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 2ன்னு போட்டிருப்பாங்க. அல்லது 2 கண்டுபிடிக்க முடியுமா? இளையவரும் பெரியவரும் ஆண் பெண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியுங்களா? முடியுமா? கண்டிப்பா முடியும். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, சொல்றேன். வித்தின் 10 மினிட்ஸ் சொல்றேன். ஏற்கனவே 3-4 ஜாதகங்களை வாங்கி சொல்லியிருக்கோம். அந்த பயிற்சி நாளைக்கு. இப்ப சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி சொல்றோம்ன்றத சொல்றேன். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு இடங்கள்ல வெவ்வேறு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க, சதுர் அப்படின்னு போட்டு பிலம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பிலம். அப்ப லக்கணம் சதுர் என்பது 4வது பாவகம். 4வது பாவகம் தாயை குறிக்கக்கூடிய இடம். அப்ப தாய் நன்றாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். லா சதுர் பிலம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க. பிலம்னா ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க ஐயா. அந்த அந்த இடத்துல சில ஜோதிடர்கள் உச்சம் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் போட்டிருப்பாங்க. புரிஞ்சிடும். ஆட்சி உச்சம்னு போட்டிருந்தா புரிஞ்சிடும். அதாங்கய்யா உண்மை. சில இடத்துல உச்சம் போட்டிருப்பாங்க. அந்த உச்சம்ன்றது முழுசா இருக்காது. 2 இடத்துல எழுதியிருப்பாங்க. சரி. லக்கணம் சதுர் 2 அந்த இடத்துல வந்து உச்சம் 2 எழுத்து இருக்கும். சில பேரு நீச்சம் எழுதியிருப்பாங்க ஐயா. லக்கணம் சதுர் நீச்சம் அப்படின்னா அம்மா இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல லக்கணம் அதே மாதிரி சதுர் 0ன்னு போட்டிருப்பாங்க. அந்த 0ன்னு இருந்தாலும் உடன் பிறந்தவங்க இல்ல, நீசம்னாலும் இல்ல, உச்சம் பிலம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். லக்கணம் 11 2 0 அப்படின்னு இருக்கும். லக்கணம் 11 2 0 அப்படின்னு இருக்கும் ஒரு சில இடத்துல. இதுக்கு யாருக்கா விளக்கம் சொல்லுங்க. மூத்த சகோதரர் 2 பேரு, மூத்த சகோதரி கிடையாது. ஐயா சொல்லிட்டாங்க, கரெக்ட். சரி, அதே இடத்துலங்கய்யா லக்கணம் 3 2 2 இளையவங்க வந்து 2 ஆணு 2 பெண்ணு. ரைட்டுங்கய்யா. இதேதான், இந்த அளவு இருந்தா போதும். அதுக்கடுத்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்ப அஸ்வினி, பரணி, கீர்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், இந்த 9 மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தந்தைக்கு எடுக்கிறது 9 எடுப்போம். 4க்கு எடுத்தோம் அப்படின்னா ரோகிணி எடுப்போம். ஆயிலியத்தை 9 எடுப்போம் தாய் தந்தைக்கு. சகோதரன் இளைய சகோதரனுக்கு கீர்த்தியை எடுப்போம். மூத்த சகோதரனுக்கு 11வது நட்சத்திரத்தை எடுப்போம்.
நட்சத்திரங்களை ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க சார். இந்த சொல்றேம்மா. அதாவது 1 அஸ்வினி, 2 பரணி, கீர்த்திகை 3. இந்த 3ன்ற இடத்துல சின்ன கோடு போட்டு இளைய சகோதரம். ரோஹிணி 4, 4ஆம் பாவகம் தாயை குறிக்கக்கூடியது. மிருக சிரீசம், அப்ப மிரு அப்படின்னு சுருக்கமா கொடுத்திருப்பாங்க, குழந்தையை குறிக்கக்கூடியது. திருவாதிரை 6, 7வது நட்சத்திரம் புனர்பூசம், 8வது நட்சத்திரம் பூசம், 9ஆம் நட்சத்திரம் ஆயிலியம், பக்கத்துல தந்தை, ஏன்னா 9வது ஸ்தானம், அதனால பிராக்கெட்ல தந்தை. மகம் 10, 11வது இடம் பூரம். இந்த மகம்ன்ற இடத்துல தொழில் எழுதிக்குங்க. இதுவுமே சில இடத்துல குறிச்சிருக்காங்க. லக்கணம் மகம்ன்ற இடத்துல மா கா அதை மட்டும் போட்டுட்டு கொத்தனாரு, கொத்தனாரை வந்து கொத்தனார்னு எழுதாம தலையில எழுதியிருப்பாங்க. கவர்மெண்ட் அப்படின்னா GOVTனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அத TOGOG அப்படின்னு எழுதியிருப்பாங்க, தலையில எழுதியிருப்பாங்க. உங்களுடைய ஜாதகங்களை கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்கன்னா கவர்மெண்ட்னு எழுத மாட்டாங்க, GOVT அப்படின்ற அந்த வார்த்தைய இவங்க என்ன சொல்றாங்க, TVOG அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்ப TVOGனா யாருக்குமே எதுவுமே புரியாது. அப்ப அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல எப்படி எழுதுவாங்கன்னா லக்கணம் மா கா அப்படின்னு எழுதிட்டு அந்த தொழில்ன்ற இடத்துல வந்து மாத்தி எழுதியிருப்பாங்க, வார்த்தைகளை மாத்தி எழுதியிருப்பார்கள். இதையும் நீங்க அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப அடுத்த ஒரு உதாரணம் சொல்றேன். லக்கணம் எழுதிக்கங்க, நட்சத்திரத்தை வச்சு எப்படி சொல்றாங்க. லக்கணம் ரோ பார, பரணிக்கு பர, கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு கிரு அப்படின்னு இருக்கும். அப்ப ரோஹிணி அப்படின்னா எத்தனாவது நட்சத்திரங்கம்மா? 4. அப்ப தாயோட பிறந்தவங்க. பரணி அப்படின்னா 1 ஆணு 3 பெண்ணு, 1 ஆணு 3 பெண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அடுத்த ஒரு உதாரணம். லக்கணம் அஸ்வினி, அசுன்னு மட்டும் போட்டிருப்பாங்க, அடுத்து ஒரு சின்ன 0 போட்டிருப்பாங்க. லக்கணம் அசு, அது பக்கத்துல ஒரு சின்ன 0 போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? இளைய சகோதரம் 1. யாரும் இல்லைன்னு அர்த்தம். யாரும் இல்லன்னு அர்த்தம். ஏன்னா ஒரே லக்கணத்துல லக்கணம் அசு 0 போட்டிருந்தாங்கன்னா யாருமே இல்ல, அந்த ஒரே ஒரு ஆள் தான், ஜாதகர் மட்டும்தான். ஜாதகர் மட்டும்தான். இப்ப அதே இடத்துல லக்கணம் 9வது நட்சத்திரம் என்னதுமா? ஆயில்யம். ஆயிலியம் போட்டு 0ன்னு போட்டுப்பாங்க. தந்தை இல்லை. எப்படி சொல்லுவீங்க? மேல சொன்னது என்ன சொன்னேன், கீழே என்ன சொல்றேன்னு பாத்துக்கோங்க. மேல சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்னது லக்கணம் அசு 0ன்னு போட்டிருந்தேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, லக்கணம் ஒருத்தர் தான் இருப்பாரு, அதுக்கு அடுத்து யாரும் இல்லை, அப்படியே அடையாளம். ஐயா, அப்பா ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, அவங்க கூட பிறந்தவங்க இல்லை. இது ஓகே. லக்கணம் ஆயு 0ன்றது ஓகே. சொல்லுங்க பாப்போம். லக்கணம் என்றால் ஜாதகரை குறிக்கும், அசுவினி என்பது 1ஐ குறிக்கும். ஜாதகர் மட்டுமே அந்த வீட்டில் உண்டு, அந்த வீட்டுல பெண் குழந்தைகள் இல்லை அப்படின்றதான் லக்கணம் அசு 0. அதே மாதிரிதான் இந்த இடத்துல லக்கணம் ஆயிலியம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம், தந்தை மட்டும்தான் இருக்கின்றார், அந்த இடத்துல 0ன்றது பெண் குழந்தைகள் எதுவும் இல்லை, அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பா மட்டும் இருக்காரு, தாயார் இல்லைன்னு சொல்லுவோம். இது அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா மட்டும் இருக்காரு, உடன் பிறந்தவங்க இல்ல. ஏன்னா லக்கணம் ஆயுள்ன்றது 9வது இடம் தானே, 9 வந்து தந்தையை குறிக்கக்கூடிய இடம்.
இதுக்கு அடுத்து ஒரு சொல்றேன். அதே மாதிரி லக்கணம் லக்கணம் பரணி நட்சத்திரம்ன்றது எத்தனாவது நட்சத்திரங்க ஐயா? 2வது நட்சத்திரம். ரெண்டாவது. சரி, அப்ப லா பர கிரு அப்படின்னு மட்டும் இருக்கு. லக்கணம் பரணி கீர்த்திகை அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க சாப்பிட்ட எழுத்துல. அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, லக்கணம் என்பது ஜாதகத்தை குறிக்கக்கூடியது, பர என்பது பரணி நட்சத்திரம். அப்ப 2 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தைகள் உண்டு. லக்கணக்காரோட பிறந்தவங்க 2 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தை. இப்ப அந்த இடத்துல சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கட்டம் போட்டிருப்போம் பாத்தீங்களா, அந்த உச்சம் நீச்சம் பகை அப்படின்றது ஒரு கட்டம் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் எழுதியிருப்பாங்க. தாய் மாமனுக்கு புதனை குறிக்கும், தாய் மாமன்னா புதன் எழுதியிருப்பாங்க. லக்கணம் புதன், புதன்றத 2 வரியில சாட்டா எழுதிட்டு அந்த இடத்துல போய் காடா அப்படின்னு போட்டிருப்பாங்க, கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல லக்கணம் என்பது ஜாதகரை குறிக்கும், புதன் என்பது தாய் மாமனை குறிக்கும், கடகம் என்பது 4 அப்படின்னு குறிக்கக்கூடியது. அப்ப தாய் மாமன் 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே இடத்துல இந்த கடகம் போட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. மூத்த மாமனா இளைய மாமனா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். அப்ப மூத்த மாமனை எப்படி கண்டுபிடிக்கணும், இளைய மாமனை எப்படி கண்டுபிடிக்கணும் நாளைக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு இடத்துல இந்த லக்கணம் புதன் போட்டுட்டு புதன் அப்படின்னு போட்டுட்டு 2 2ன்னு போட்டிருப்பாங்க, அல்லது 1 3ன்னு போட்டிருப்பாங்க, நம்பர்லயே கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல சுருக்கத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2வது நட்சத்திரம் அப்படின்னு வர்றது பரணி, பரபர அப்படின்னு எழுதியிருப்பாங்க, பரபர அல்லது பர கீர்த்திகை கிரு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே கோடு வேடா உங்க ஜாதகத்திலே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அனுப்புங்க, நம்ம குரூப்லயே அனுப்புங்க, அது 4 பேர்த்துக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். நம்பர்ஸ்லயே சில பேர் நம்பர்லயே நிறைய சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. அதே நான் பின்னாடி அப்படியே நான் வர்றப்ப சொல்லிட்டே வரேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யோகங்களை வச்சு எப்படி எழுதுறது, என்னங்க எது எல்லாம் சொல்லிட்டீங்க, யோகத்தை வச்சுமா எழுதுறாங்க அப்படின்னு கேட்கலாம். நிறைய மாவட்டத்துல யோகத்தை வச்சும் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் சில மாவட்டங்கள்ல கர்ணங்களை பயன்படுத்தி எழுதுறாங்க. இதெல்லாம் அந்த நோட்ல இருக்கும். உங்களுடைய நோட்டுலயே ஏதாவது ஒரு இடத்துல அங்கங்க லைட்டா கிறுக்கி வச்சிருப்பாங்க. அதான் நீங்க கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த காலத்துல வழிமுறையா பாரம்பரியமா வந்தது. இன்னைக்கு அந்த நவீன யுகத்துல மாறுறதுனால அந்த துருவ கணிதம் என்பது அப்படியே நிக்குது. துருவ கணிதம்னா ஒரு கணிதம் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல, கிரகத்தின் அமைவிடங்களை வைத்துதான் ஆனா பெண்ணா எத்தனை பேர் இருப்பாங்க என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்பெல்லாம் யாரும் எழுதுறது ரைட். அதான்மா இப்ப எழுதுறது இல்ல, நம்ம ஜாதக ரீதியாவே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதையும் சொல்லி கொடுக்கத்தான் போறேன். நாளைக்கு ஃபுல்லா அந்த தான் ஆய்வு தான். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றதான் சொல்றோம். நிறைய நானுமே எடுத்து வச்சிருக்கிறேன், குரூப்ல போடுறேன். உங்ககிட்ட ஜாதகங்கள் இருந்து எழுதியிருந்தாலும் அதை நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அது தெரியாதவங்க அந்த விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறட்டும். எங்க பகுதியில எல்லாம் அழிச்சுட்டே வந்துடுறாங்க, அடிச்சுட்டு. அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா சொல்றாங்களா இன்னைக்கு யூடியூப் திறந்த உடனேமா நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது நல்ல பழக்கம் இல்ல, இது மக்களை ஏமாத்துறது அப்படின்றாங்க. ஜோதிடத்துக்கு மேல நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அப்படின்றதுனாலதான் அந்த முன்னோர்கள் செஞ்சது. முன்னோர்கள் பண்ணுனதான் நம்ம கடைபிடிக்கணும் மொழிய. அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, ஆனா மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வர்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் உண்மையான ஒரு இது. சரிங்களா? அதனால எல்லாமே இருக்கு. சரி, லைட். இப்ப யோகங்களை வைத்து எப்படி துருவ கணிதம் போடுறாங்க? அப்ப லா அப்படின்னு எழுதிக்கங்க. யோகங்களை எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஸ்கம்பம், அதான் ஃபர்ஸ்ட் யோகம். விஸ்கம்பம், பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம்,
கண்டம், விருத்தி. 11 யோகங்கள் தெரிஞ்சா போதும். அந்த 11 வச்சுதான் எல்லாருமே எழுதுறாங்க. மூத்த சகோதரர் வரைக்குமே எழுதுறது இந்த 11 யோகம் தான். அப்ப அந்த மாதிரி எழுதுறப்ப லா அப்படின்னு போட்டுட்டு சௌபாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3. அப்ப அந்த இடம் 3 இளைய சகோதரத்தை குறிக்கும். சாரி, சௌபாக்கியம் என்பது 4, ஆயுஷ்மான் அப்படின்றத 3. அப்ப 4ஆம் இடம் சௌபாக்கியம் என்பது 4ஆம் பாவகம், தாயை குறிக்கக்கூடிய இடம். அப்ப தாயோட பிறந்தது விஸ்கம்பம் அப்படின்னா 1. தாயோட பிறந்தது ஒரு நபர் ஆணும் 5 நபர்கள் பெண்ணும் இருப்பார்கள். சோபனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5வது இடம். எழுதிட்டீங்களா? லக்கணம் சௌ பிஸ் சோ அப்படின்னு ஷார்ட்டா எழுதியிருப்பாங்க. அப்ப நம்ம புரியணும், இவங்க யோகத்தை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. எல்லா பாஸ்வேர்டும் கோட்வேர்டுமே யோகத்தை வச்சுதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். லக்கணம் என்பது லக்கணம் ஜாதகரை குறிக்கக்கூடியது. சௌ அப்படின்னா சௌபாக்கிய யோகம், அது 4வது யோகமாக வருகிறது. 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய இடமாக அமைகின்றது. அதுக்கு அடுத்து விஸ் என்பது விஸ்கம்ப யோகம், அது 1வது யோகம். அதனால அவங்க கூட பிறந்தவங்க ஒரு ஆண் இருப்பார்கள். சோபனம் அப்படின்றது 5வது யோகம், 5 பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம கணக்குல வச்சுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த உதாரணம் லக்கணம் சூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனாவது யோகங்கய்யா? 9ங்க. அப்ப தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அப்ப தந்தை கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு பார்க்கணும். அது பக்கத்துல ஆயு இப்ரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே உதாரணம், உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றது. அப்ப ஆயுஷ்மான் அப்படின்னா அது 3வது யோகமாக வருகிறது. அப்ப 3 நபர்கள் ஆண்களாகவும், பிரித்தி யோகம் அது 2வது யோகமாக வருகிறது. 2 நபர்கள் பெண்களாகவும் இருப்பார்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது அந்த இதுல சூலம் அப்படின்னு போட்டீங்கன்னா 9வது யோகம் அது. அப்ப லக்கணக்காரருக்கு தந்தை அப்படி சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். தந்தையுடன் பிறந்தவர்கள் ஆயு அப்படின்னா ஆயுஷ்மான் அப்படின்னா 3வது யோகமாக வருது. அதனால ஆண்கள் 3 பேர் இருப்பார்கள். பிரித்தி யோகம் அப்படின்றது 2வது யோகமாக வருகிறது. அப்ப பெண்கள் 2 பேர் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் உள்ளது பாவகம். ஆமா, முதல் உள்ளது பாவகம். அதுக்கு அடுத்து வர்றது எத்தனை பேர் ஆண் வாரிசுகளை குறிக்கக்கூடியது. 3வது வர்றது பெண் வாரிசுகளை கொடுக்கக்கூடியது. இப்ப இதே இடத்துல லக்கணம் சூல அப்படின்னு போட்டு ஆயுஷ் அப்படின்னு எழுதிட்டு 0ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பெண் இல்லைன்னு அர்த்தம். அப்பாவோட பிறந்தவங்க 3 பேர் தான், பெண் இல்லை. 0ன்னு போட்டிருப்பாங்க, பெண் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து ஒண்ணு பார்ப்போம். இப்ப லக்கணம் ஆயுன்னு போட்டு சோ அப்படின்னா சோபனம் அர்த்தம். ஆயு சோபனம் அப்படின்னு அர்த்தம். ஆயுனா என்னதுங்க? எத்தனாவது இடங்க? 3வது இடம். ஆயுஷ்மான் அப்படின்ற 3வது யோகம். அப்ப இளைய சகோதரம். ஆயு அப்படின்னா இளைய சகோதரம். சோபனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 4வது யோகமாக வருகிறது. அப்ப 4 ஆண் குழந்தைகள் இருப்பார்கள். அவங்க கூட பிறந்தவங்க 4 பேர் இருப்பாங்க. பக்கத்துல 0ன்னு போட்டிருந்தா பெண்கள் இல்லை. அந்த இடத்துலயும் ஆமா, அதுவும் 5 பேர் இருப்பாங்க. அஞ்சாவது யோகம் சோபனம், அப்ப 5 பேர் இருப்பாங்க. இப்ப 4வது யோகம் சௌபாக்கியம் அப்படின்னு 4 பேர் இருக்கலாம்.
அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அந்த 4 பேர்ல மூத்தவங்க எத்தனை பேரு இளையவங்க எத்தனை பேரு அப்படின்னு கொடுக்கறதுக்கு அதையுமே சில பேர் என்ன எழுதியிருப்பாங்கன்னா இந்த யோகத்தை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க. அது பக்கத்துல இன்னொரு ஆயுசுன்னு போட்டு 1, அதுக்கடுத்து இந்த சூலம் அப்படின்னா மூத்தவங்களுக்கு எத்தனாவது யோகம் 9, 10, 11 விருத்தி விரு அப்படின்னு மட்டும் போட்டு 3ன்னு எழுதியிருப்பாங்க. அப்ப அதையுமே நம்ம புரிய தெரியணும். லக்கணம் ஆயுஷ் சோன்றது 5 பேரு 5 பேர் எத்தனை பேர் மூத்த சகோதரம் கொண்டு போகணும். ஆயுஷ்ல 1ன்னு போட்டிருப்பாங்க, விருத்தி யோகம்ன்ற இடத்துல 3ன்னு போட்டிருப்பாங்க. விருத்தி அப்படின்னா அது 11வது இடத்துல வர்றதுனால அப்ப மூத்தவங்க 3 பேரு இளையவங்க ஒரு ஆளு அப்படின்றதே நம்ம கணக்குல கொண்டு போகணும். அதுக்கடுத்து எண்களை வைத்து துருவ கணிதம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? அடுத்த டாபிக், எண்களை வைத்து துருவ கணிதம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல சுருக்கமா எழுதணும் அப்படின்றனால அங்கங்கே நம்பர்கள் தான் நிறைய எழுதுறாங்க. அதைத்தான் இன்னைக்கு அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில 1 அல்லது லா அப்படின்னு போட்டிருந்தா அது ஜாதகரை குறிக்கும். 1 அல்லது லா அப்படின்னு போட்டிருந்தா ஜாதகரை குறிக்கும். 3ஆம் இடம் அப்ப 3ஆம் பாவகம் எடுத்துக்கலாம். இல்ல 3 அப்படின்னா இளைய சகோதரத்தை குறிக்கும். 11 அப்ப மூத்த சகோதரம். இந்த இடத்துல 9 அல்லது சூரியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 9 அல்லது சூரியன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது தந்தையை குறிக்கும். இப்ப இன்னொரு புரிதலுக்கு வாங்க. 9 இன்னொரு பக்கத்துல ஒரு 9 நீ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 9 இன்னொரு 9 அது பக்கத்துல நீசம் அப்படின்றதுக்கு நீ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. என்னங்க அர்த்தம்? தாத்தா நீச்சமா? தாத்தா கிடையாது. அப்பாவுக்கு அப்பா இல்ல. தந்தையின் தந்தை 9ஆம் இடம் தந்தையை குறிக்கிறது. 9க்கு 9 தந்தையினுடைய தந்தையை குறிக்கிறது. அப்ப தந்தை தாத்தா நீசம் இல்ல. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உச்சம் அப்படின்ற 2 எழுத்து கொடுத்திருப்பாங்க. அதையும் நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். உச்சம்னா இருக்காரு. இன்னும் சில இடத்துல ஐயா சொன்னாங்க, ஒரு பெரியவர் ஐயா சொன்னாங்க ஆட்சின்னு எழுதியிருப்பாங்க. அந்த 2 இடத்துல ஆட்சி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்பனாலும் இருக்காங்க. பகைன்னு எழுதியிருப்பாங்க, வெறும் பா மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு சில ஜோதிடர் உருவங்கள்ல பகைக்கு பா மட்டும் போட்டிருப்பாங்க, இல்லைன்னு அர்த்தம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு அது தெரிய வரணும். நிறைய எழுதி எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு வரும். இதை திரும்பவும் நம்ம எழுதணும். ஜாதக நோட்டு புதுசா எழுதுறவங்க அவங்களுடைய முழு விவரத்தையும் வாங்கி இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க குறிச்சு வச்சீங்கன்னா அது மற்ற ஜோதிடர்களுக்கும் நல்லா இருக்கும். ஜோதிடர்களுள்ளேயே ஒற்றுமை மனப்பான்மை வளரும். ஏன்னா நான் சொன்னது நீ சொல்லல, நீ சொன்னது நான் சொல்லல அப்படின்றப்ப இந்த ஒற்றுமை மனப்பான்மை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த உயர்ந்த நோக்கோடு எல்லாத்திற்கும் எல்லா விஷயங்களும் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடும் இந்த குறிப்புகளையும் நீங்க அங்க எழுதி வைத்தால் அது சிறப்பாக அமையும். அதுக்கு அடுத்து 9 சின்ன கம்மா போட்டு 4ன்னு எழுதியிருப்பாங்க. அப்ப என்னங்கய்யா? தந்தையுடைய தந்தையின் அம்மா, தந்தையின் தாயார். அம்மா கூட இருக்குங்களா? தந்தையின் தாயார், தந்தையின் தாயார் அப்பாவோட இல்ல தந்தையின் அம்மா எப்படினாலும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 4 அல்லது சந்திரன் சொல்லி எழுதியிருப்பாங்க. 4 அல்லது சந்திரன் அப்படின்னா தாய். 4க்கு 4 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம், தாயாரின் தாயார் அதாவது பாட்டி. 4க்கு 9 அப்ப தாயாரின் தந்தை தாத்தா அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 7 அல்லது சுக்கிரன் எழுதியிருப்பாங்க. பெண்கள் ஜாதகமா இருந்தா மனைவி குறிக்கும், பெண்கள் ஜாதகத்துக்கு கணவனை குறிக்கும்,
கணவனுடைய ஜாதகத்துக்கு பெண்ணை குறிக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 அல்லது சுக்கிரன் வரக்கூடிய ஜாதகம் வந்து ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு, அதுவுமே நாளைக்கு நம்ம சொல்லித்தரலாம் இது ஆண் இது பெண்ணுன்றத பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மனைவி பெண்ணோட ஜாதகமா இருந்தால் கணவனையும், கணவனுடைய ஜாதகமா இருந்தால் அது பெண்ணையும் குறிக்கும் அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து செவ்வாய் அப்படின்னா சகோதரனை குறிக்கும். புதன் என்றால் தாய் மாமனை குறிக்கும். வியாழன் என்றால் குழந்தையை குறிக்கும். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு முதல்ல வரக்கூடியது அந்த எண் வந்து ஜாதகரை குறிக்கும். இரண்டாவது வரக்கூடியது முதல்ல வரக்கூடிய எண்ணு ஜாதகரை குறிக்கும். இரண்டாவது வரக்கூடியது ஜாதகரின் உறவை குறிக்கும். மூன்றாவதாக வரக்கூடியது ஆணை குறிக்கும், ஜாதகரின் உறவில் உள்ள ஆணை குறிக்கும். நான்காவது வரக்கூடிய அந்த எண்ணானது உறவில் உள்ள பெண்களை குறிக்கும். அப்ப முதல்ல வரக்கூடியது எண் வந்து ஜாதகரை குறிக்கும். இரண்டாவது வரக்கூடிய எண் வந்து ஜாதகரின் உறவை குறிக்கும். மூன்றாவது வரக்கூடிய எண்ணானது ஜாதகரின் உறவில் உள்ள ஆணை குறிக்கும். நான்காவது வரக்கூடிய எண்ணானது உறவில் உள்ள பெண்களை குறிக்கும். இப்ப உதாரணம் போட்டு அப்படியே எழுதிக்குங்க. 1 3 1 1 சொல்லுங்கய்யா. 1 3 1 1 ஜாதகரின் இளைய சகோதரன் ஆண் ஒரு ஆள் பெண் ஒரு ஆள். ரைட்டு. இந்த மாதிரி எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில இடத்துல இப்படி எழுதலாம். 1 3 1 1 அது முதல் சொன்னதானே சார்? அதேதான். அதான் ஒரு தம்பி ஒரு தங்கை அப்படியே சொல்றது. அப்ப அந்த 3 இடத்துல 11 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது ஐயா? மூத்தவர் 1 1 11 1 1. அப்ப இந்த லக்கணத்துக்கு மூத்தவர் ஒரு ஆளு, ஒரு ஆணு ஒரு பொண்ணு. சரி. அதுக்கு அடுத்து 1 3 0 0. ஜாதகருக்கு இளைய சகோதரர்கள் யாரும் கிடையாது, சகோதரர் சகோதரி கிடையாது, யாருமே இல்ல. அப்ப ஒரு ஆள் இருப்பார் இல்லையா? அவ்வளவுதான், ஜாதகர் தான் இருக்காரு. ஜாதகர் தான் இருக்காரு அப்படின்னு நீங்க உறுதித்தன்மை வந்துடணும். இத நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 1 3ன்ற இடத்துல இளைய சகோதரன் இல்ல அப்படின்னாலே, இப்ப கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துரும், 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அந்த பையன் பிறந்த அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு அடுத்து இவனுக்கு தம்பி வாரிசு கிடைக்குமா தங்கச்சி வாரிசு கிடைக்குமான்னு அப்படின்னு கொண்டு வருவாங்க. பாருங்க, அந்த இளைய சகோதரத்துல ராகுவோ கேதுவோ இல்ல அசுப கிரகங்களுடைய சாரமோ வாங்கியிருந்தா கண்டிப்பா அதே நேரத்துல அந்த அசுப கிரகத்தினுடைய தசா புத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படின்ற இடத்துல நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம், ஐயா இருக்காருக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா கடவுளுடைய பிராப்தம் இருந்தா கிடைக்கும். அப்ப அவங்க மனசு நோகக்கூடாது, இத இல்லைன்ற விஷயத்தையே நீங்க ஆணித்தரமா சொல்லணும். இப்படி நிறைய பேர் ஜாதகம் பார்க்க கொண்டு வர்றாங்க. ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கும், 3 வருஷம் 4 வருஷம் தவம் கிடப்பாங்க, அடுத்து ஒரு குழந்தை வேணும்னு. ஆனா அவங்க ஜாதக ரீதியா அந்த அமைப்பு இருக்காது, அதை ஜோதிடரை கொண்டு வந்து கேட்க வருவாங்க. அப்ப 1 3 0 0 அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகர் மட்டும்தான், இளைய சகோதரம் இல்லை. அப்ப இவரே மூத்தவராக இருப்பார். சரி, அடுத்த உதாரணம் 1 9 4 5. 1 9 4 5 யாராவது சொல்லுங்க. ஜாதகரின் தந்தை 9, 4 சகோதரர்கள், தந்தையோட பிறந்தவங்க 4 சகோதரர்கள் 5 சகோதரிகள். அவ்வளவுதான். 4 ஆண்கள் 5 பெண்கள் இருப்பார்கள். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிவா ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னங்கய்யா?
ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன சந்தேகம்? சார் இது ஆணை பெண்ணுன்னு எப்படி சார் எடுத்துக்கிறது? வர்றது அம்மா ஆனா முத வரக்கூடியது அதைத்தான் சொன்னேன். முதல்ல வரக்கூடிய எண்ணு ஜாதகரை குறிக்கும். சரி. இரண்டாவது வரக்கூடிய எண்ணு ஜாதகரின் உறவை குறிக்கும். 3னா இளைய சகோதரம், 9 அப்படின்னா தந்தை, 4 தாயி, 11 மூத்தவங்க அப்படின்றதான் அந்த ரெண்டாவது வரக்கூடியதுதான் அந்த உறவை குறிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது வரக்கூடிய நம்பரு எப்பயுமே ஆண் தான். அதுல 1 போட்டிருந்தா 1 ஆணு, 4 போட்டிருந்தா 4 ஆணு, 3 போட்டிருந்தா 3 ஆணு. ஓகே சார். அந்த கடைசியில வரக்கூடியது பெண்ணு தான். இது இப்படித்தான் அந்த பாசையில அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ஆதி காலத்துல. முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைகளும் இதுதான். இது உங்க நோட்டுல கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே லக்கணத்துல தான் இருக்குங்களா? அந்த முத வர்றது லக்கணம் தான், அதுலதான் இருக்கும் எல்லாமே. ஆமா. அதுக்கு அடுத்து எழுதிக்கங்க 1 4 2 3. இதுக்கு யாராவது சொல்லுங்க. 1 4 2 3. அம்மாக்கு கூட பிறந்தவங்க 2 சகோதரர் 3 சகோதரி. அவ்வளவுதான். எழுதிக்கங்க ஐயா. எல்லாமே நீங்க புரிதலுக்கு வரணும். சொல்லுங்கய்யா. உறவுக்கு பின்னால டோட்டல் நம்பரா போட்டு அப்புறம் 5 பேர்னு போட்டு 2 சகோதரர் 3 சகோதரி, அப்படி அந்த 5 பேர் மொத்தம், அதுல 2 சகோதரர் 3 சகோதரி, அந்த மாதிரி கூட இருக்கு. அப்படியே போடுறாங்க. அப்படியே ஒரு சில ஏரியாவில எழுதுறாங்க ஐயா. மொத்தமா போட்டுட்டு பிரிச்சு எழுதுறாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. ஏன்னா எல்லாமே அந்த பெரியவங்க பெரிய ஜோதிடர்கள்லாம் எழுதப்பட்டதெல்லாம் இந்த விதிதான். அதனாலதான் 2000க்கு முன்னாடி எல்லா ஜோதிடர்களுமே இந்த துருவ கணிதத்தை பயன்படுத்தினாங்க. இந்த 2000க்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது காலப்போக்கில் கம்ப்யூட்டர்ல ஆரம்பினால எல்லாருமே அந்த பிட்டு பேப்பர் மாதிரி கொண்டு வந்து அதிலே பாத்துடுறாங்க. ஆனா அந்த பிட்டு பேப்பர்லயும் நம்ம கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த துருவ கணித வகுப்பை நம்ம போட்டோம். அதுதான் வேணும் சார். நம்ம ஜாதகத்தை நாளைக்கு வந்ததுதான். இல்ல அதுதான் நாளைக்கு யாராருக்கெல்லாம் இதுல சந்தேகம் இருக்கு. ஐயா கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஐயா. இப்ப 1க்கு 3 1 1 கொடுத்துட்டு சொல்ற இல்லைங்க. அந்த 3ஆம் இடம் இளைய சகோதரர் குறிக்குது. அந்த ஜாதகக்காரர் சேர்த்தியா இல்ல தனியாவா? தனியா 3 பேரா ஒரு ஆளா? நல்ல கொஸ்டின் ஐயா. லக்கணம்னாலே லக்கணம் உள்ள வந்துருச்சு, அவரை சேர்த்துதான். அதுதாங்க ஐயா சொல்லுவார். ஏன்னா நாங்க நம்ம அப்பா சொல்லும் போதுல என்ன சொல்றாருன்னா ஜாதகரை சேர்த்தி தான் அந்த ஆண் பெண்ணு கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. நீங்க ஜாதகரை சேர்க்கலன்னா விட்டுல போயிரும். அதுதான். அது இப்ப 4 ஆண் 5 பெண்ணுங்கும் போது 4 ஆண் தனியானா ஜாதகரோட சேர்த்தும் போது 5 பேர் கணக்கு வந்துருது இல்ல? அது சொல்ல வரேங்க. வராது, 4 பேர் தான். அதோட சேர்த்துதான், லக்கணத்தையும் சேர்த்துதான். நல்ல கொஸ்டின். சேர்த்துதான், லக்கணக்காரரையும் சேர்த்துதான் அந்த 4 பேர் 5 பேரு. சரிங்க ஐயா. சரிங்க. கொஞ்சம் கவனமா தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் உடனே கேட்டுறாங்க, எங்கள இல்லையே 3 பேர் தான் இருக்கனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அது இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதையும் சொல்லிடுறேன். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 1 4 2 3 சொன்னேன். ஜாதகருடைய தாயோட பிறந்தவங்க 2 ஆணும் 3 பெண்ணுன்னு சொன்னோம். இந்த 3 பெண்ணு இந்த 3 இடத்துல சின்ன கோடு போட்டு 1 போட்டு நீசமும் போட்டிருப்பான். 1 போட்டு நீசமும் போட்டிருப்பான். இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா 1 4 2ல 1 போட்டுட்டு நீசம்னு போட்டுட்டு அடுத்தவங்க 3ல போய் 1 போட்டுட்டு 3ல 1 போட்டுட்டு என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா? 0ன்னு போட்டிருப்பான். இது ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்களுடைய அந்த மைண்ட் செட்ல என்ன வருதோ அப்படி. அப்ப 1 4ன்னா லக்கணம் தாய். அப்ப 2 1ன்னா 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆளு நீசம் ஆயிட்டாரு, ஒரு ஆளு இருக்காரு. அதுக்கு அடுத்து பாருங்க 3 1ன்னு போட்டு 0ன்னு போட்டிருக்கேன். அப்படி வந்தாலும் 3 பேர் இருக்காங்க, ஒரு பொம்பளாரு இல்ல, 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல தெரியும். சரிங்க. அடுத்த உதாரணம் 9ன்னு போட்டு 0ன்னு போட்டிருப்பாங்க. இதை எப்படி எழுதுவீங்க? அப்பா மட்டும்தான். என்னம்மா?
அப்பா அப்பா தனியா மட்டும் தான் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். கூட யாரும் இல்ல. யாரும் இல்ல. அப்பா இல்ல, அப்பாவே இல்ல, உடன் பிறந்தார். அந்த இடத்துல சொல்லணும் 1ன்னு போட்டுட்டு 9ன்னு போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த லாவே போடல, இந்த இடத்துல லா போடல, 1ன்னு போடல, வெறும் 9ன்னு போட்டு 0ன்னு போட்டிருக்காங்க. அப்பாவே இல்ல ஜாதகம் இருக்கு. இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இதே இடத்துல இன்னும் வேற மாதிரி எழுதியிருப்பாங்க சில ஜோசியர். சூரியன் அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல ரிஷபம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லன்னு அர்த்தம். பகை. இப்படியும் எழுதுவாங்க. ஏன்னா ரிஷப வீட்டுல யாரு? சூரியன் பகை. சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா அப்பாவோட பிறந்தவங்க 2 பேரான்னு கேட்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்கிறப்ப புரிதல் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கேட்பாங்க. சில பேர் இந்த கண்ணோட்டத்திலையும் பார்ப்பாங்க, சில பேர் அந்த கண்ணோட்டத்திலையும் பார்ப்பாங்க. அதனாலதான் நான் முத சொல்றப்ப சொன்னேன், எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா திதியில போய் சொல்றாங்களா, நட்சத்திரத்துல சொல்றாங்களா, அல்லது யோகத்துல சொல்றாங்களா, கர்ணத்துல சொல்றாங்களா, நம்பர்ல சொல்றாங்களா அப்படின்றத அந்த சூட்சம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தெரியும். இதை நீங்க புரியணும். அதுக்கு அடுத்து சொல்றேன், சூரியன் நீன்னு போட்டிருப்பாங்க. அப்ப சூரியன்னா அப்பா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இதே மாதிரிதான் சந்திரனுக்கும் 4ன்னு போட்டு 0ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப சந்திரன் அம்மா இல்ல. சந்திரன் உச்சம் போட்டிருப்பாங்க. சில இடத்துல சந்திரன் உச்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அம்மா இருக்காங்க. இன்னொரு இடத்துல சந்திரன் அம்மா இருப்பாங்கன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல சந்திரன் போட்டுட்டு சந்திரன் எந்த இடத்துல ஆட்சி ஆவாரு? கடக வீட்டுல ஆட்சி ஆவாரு. இந்த கடகம் கடை அப்படின்னு போடுவாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்னு நீங்க யோசிங்களேன். இந்த கடைன்னு போட்டுட்டு அந்த இடத்துல என்ன வேலை செய்யறாங்கன்னு எழுதியிருப்பாங்க. இல்ல என்ன வேலை செய்யறாங்கன்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் இடத்துல தலையில மாறி எழுதியிருப்பாங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா முதல் கவர்மெண்ட் GOVTன்னு எழுதியிருப்பாங்க, TVOG அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை சுருக்கெழுத்துல எழுதியிருப்பாங்க. அவங்க டீச்சர்னா டீச்சர்னு எழுத மாட்டாங்க, அதை தலையில எழுதியிருப்பாங்க. ஆசிரியர்ன்றத ஆசிரியர்னு எழுதாம தலையில பின்னாடி கூடி வரும், அங்கிட்ட இருந்து பின்னாடி கூடி எழுதுவாங்க. இதெல்லாம் உங்க நோட்ல இருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியல் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப 4 அப்படின்னா யாரை குறிக்கும்? புதன். புதன்னா பூன்றது புதன். புதன்ல ஒரு நபர் அப்படின்னு எழுதுவாங்க. சில பேரு புதனுக்கு எது? மிதுனம். அந்த மிதுனத்தை பயன்படுத்தி எழுதுவாங்க. மிதுனமும் கன்னி வீடும் ரெண்டுமே புதனுக்குரிய வீடு. அப்ப மிதுனத்தை பயன்படுத்தி சில இடத்துல எழுதியிருப்பாங்க, சில இடத்துல கன்னியை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க. இதையுமே நீங்க முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து இப்ப குழந்தைகளை கேட்பாங்க. சில பேர் ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு எத்தனை குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு காலையில கூட 2 பேர் ஜாதகத்தை வாங்கி நம்ம உடனே பார்த்தோம்னு சொன்னோம், இந்த மாதிரிங்கய்யா அப்படின்னு. அதையும் நம்ம சில பேர் சொல்லுவாங்க. அப்ப 1, 5, 2, 1. 2 ஆண் பையன் ஒரு பெண்ணு. 2 ஆணு 1 பெண் குழந்தை அப்படின்னு நம்ம 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஏன் இந்த கோடு விடெல்லாம் பயன்படுத்தினாங்க அந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு காலம், ரொம்ப வறுமையான காலம். அப்ப பாத்தீங்கன்னா 1970, 79, 80 காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நோட் எழுதுறதுக்கு 2 நாணயம் 2 ரூபாய் இல்லைன்னா 2 நயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வெறும் காசு தான். இன்னைக்கு தான் அது 2000, 3000 மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நாணயத்தை தான் கொடுத்து எழுதுனாங்க. இல்லைன்னா பண்டமாற்று முறையெல்லாம் பண்டத்தை கொடுத்து எழுதி வாங்குவாங்க. குறிப்பு ஜோசியர் வீட்டுல போய் ஒருபடி அரிசியை கொண்டு போய் கொடுப்பாங்க, காப்படி அரிசியை கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படிதான் வாங்கிக்கிட்டு அந்த நோட்டெல்லாம் எழுதி வாங்கினாங்க அந்த காலத்துல முன்னோர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒத்த ஜாதகம் எழுதுறதுக்கே நிறைய, ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜாதக நோட்னா என்னன்னு தெரியாது, எழுதியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயமே, அதுதான் எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பெண்ணை பாருப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா, எப்பா கெட்டுப்பா, தலை கெட்டுப்பா,
அப்படின்னு தான் கெட்டிட்டு தான் குடும்பம் நடத்தணும், அப்படிதான் பிறந்தாங்க. இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறோம். 10 பொருத்தம் பார்க்குறோம், 15 பொருத்தம் பார்க்குறோம். நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ்ல நிக்குது. எங்கெங்க போயிட்டு இருக்கு ஜோதிடம்? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் படிக்கிறோம், நம்ம நிறைய குருநாத்தை படிக்கிறோம், பலன் சொல்ல வரல, பலனே தப்பு தப்பா சொல்றாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் உங்களுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கணும், எதுக்காக இந்த இதெல்லாம் வச்சாங்க, எதுக்காக இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்றது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல காலங்கள் வருது வளருது, அதே மாதிரி எல்லாமே வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. 100 ரூபாய் ஜாதக நோட்டுக்கு வச்சுட்டு ஒரு 15-20 கொஸ்டின் கேட்பாங்க. என் தம்பிக்கு எப்படி இருக்கு, அம்மாவுக்கு எப்படி இருக்கு, தங்கச்சிக்கு எப்படி இருக்கு, குடும்பத்துல இருக்க பெரியப்பா பெரியப்பனுக்கு எப்படி இருக்கு, சித்தப்பனுக்கு எப்படி இருக்கு, இப்படியும் கேட்பாங்க. அப்ப அந்த ஜோசியர் என்ன சொல்லுவாரு, அந்தந்த பாவகத்தை எடுத்து எப்ப நல்லா இருக்கு, ஒட்டுமொத்தமா ஒரே வாக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் நடக்குது. ஐயா உண்மைதானே நான் பேசுறது? ஏதாவது தவறு இருக்கா? இல்லைங்க சார், சொல்றீங்க. சரி, ரைட்டு. இந்த அளவுக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமா? அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றேன், எழுதிக்கங்க. ஜாதகத்தை பார்த்தவுடன் உடன் பிறந்தவர்களை கணிப்பது எப்படி, எழுதிக்கங்க. இதோட முடிப்போம். இதை வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ண போறோம். எழுதிக்கங்க, அதுக்கு முக்கியமான டிப்ஸ் தான் இது. இப்ப இளைய சகோதரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எப்படி ஆண் எத்தனை பெண் எத்தனை அப்படின்றத பாக்குறது அப்படின்றது, அந்த ஒரு டிப்ஸ் தான் இப்ப கொடுக்குறேன். 3ஆம் பாவகம் அப்படின்னா இளைய சகோதரத்தை குறிக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருக்க இடத்துல இருந்து அந்த 3வது இடத்துல அமர்ந்த கிரகம் என்ன அப்படின்னு எழுதணும். அமர்ந்த கிரகம் என்ன? ஒண்ணுக்கு தான் சொல்றேன், இளைய சகோதரத்துக்கு மட்டும் சொல்றேன். 3ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட், 3ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தன்மை என்ன? இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மை என்ன? தன்மைன்றது உச்சமா, நீச்சமா, பகையா, ஆட்சியா, நட்பா அப்படின்ற தன்மையை எழுதப்பட வேண்டும். அதுக்கு அடுத்து 3ஆம் இடத்தின் அதிபதி யார்? 3ஆம் இடத்தின் அதிபதி யார்? அந்த அதிபதியினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பது எழுதப்பட வேண்டும். 3ஆம் இடத்தின் அதிபதி யார், அந்த அதிபதியின் தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை எழுதப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தை பெற்ற நட்சத்திர சாரம், எந்த நட்சத்திர சாரம் வாங்கிறதுக்கு அது எத்தனாவது பாதம் என்பதை புரிதல் வேண்டும். 4வது பாயிண்ட், 3வது இடத்தில் அமர்ந்த கிரகம் பெற்ற நட்சத்திர சாரமும் பாதமும் அறியப்பட வேண்டும். அதுக்கு அடுத்து இந்த அளவு, இந்த 4 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிட்டா நீங்க இளைய சகோதரத்தை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து எழுதிக்கங்க, ஆண் கிரகம் அப்படின்னு எழுதிக்கங்க. ஆண் கிரகம் சூரியன் அந்த இடத்துல, அந்த 3வது இடத்துல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 3வது இடத்துல சூரியனோ செவ்வாயோ குருவோ இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண் கிரகம். சூரியன், செவ்வாய், குரு ஆண் கிரகம். பெண் கிரகம் அப்படின்னா சந்திரன், சுக்கிரன், ராகு பெண் கிரகம். சந்திரன், சுக்கிரன், ராகு பெண் கிரகம். அலி கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புதன், சனி, கேது அலி கிரகங்கள்.
புதன், சனி, கேது, அலி கிரகங்கள். அதுக்கு அடுத்து ஆண் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஆண் நட்சத்திரம் பரணி, பரணி, ரோகிணி, புனர்பூசம், பூசம், மகம், அஸ்தம், சித்திரை, விசாகம், திருவோணம், பூரட்டாதி, உத்திரட்டாதி 11 நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்களாக வரும். பரணி, ரோகிணி, புனர்பூசம், பூசம், மகம், அஸ்தம், சித்திரை, விசாகம், திருவோணம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 11 நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரங்கள். அதுக்கு அடுத்து பெண் நட்சத்திரங்கள் அஸ்வினி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், உத்திரம், சுவாதி, அனுஷம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவ்விட்டம், ரேவதி. இந்த 13 நட்சத்திரங்களும் பெண் நட்சத்திரங்கள். பெண் நட்சத்திரங்கள் அஸ்வினி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், உத்திரம், சுவாதி, அனுஷம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவ்விட்டம் பெண் நட்சத்திரங்கள். அதுக்கு அடுத்து அலி நட்சத்திரங்கள் மிருகசிரிசம், மூலம், சதயம். இதெல்லாம் அலி நட்சத்திரங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஆண் வீடு பெண் வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருப்போம். அந்த இடத்துல இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஜாதகத்திலேயோ இல்லை உங்களுக்கு அறிஞ்சவங்க ஜாதகத்தையோ எடுத்து இந்த இளைய சகோதரத்தை வச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. அந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அப்ப அந்த கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா அப்படின்றத பாருங்க. அவங்க என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை பாருங்க. இதை வச்சு நீங்க அதை இளைய சகோதரம் ஆனா பெண்ணா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நாளைக்கு நம்ம குரூப்லயே நீங்க ஒரு ஜாதகத்தை போடுங்க, 4-5 ஜாதகத்தை போடுங்க. அதுக்கு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல அந்த ஜாதகத்தை வச்சே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஜாதகத்தை வச்சு எப்படி ஒவ்வொரு ஆளுகளையும் இருக்கிறது. பாவகம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 3ஆம் பாவகம்னா யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். 11ஆம் பாவகம் யாரை குறிக்கும், 4ஆம் பாவகம் யாரை குறிக்கும், 9ஆம் பாவகம் யாரை குறிக்கும், புதன் என்ற அந்த கிரகம் யாரை குறிக்கும், சந்திரன் என்பது யாரை குறிக்கும், சூரியன் என்பது யாரை குறிக்கும், செவ்வாய் என்பது யாரை குறிக்கும், ராகு கேது யாரை குறிக்கும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு எப்படி ராசி கட்டம் ரொம்ப நீங்க அந்த ராசி கட்டத்திலே போடுங்க. மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேசத்துல ஆண் வீடா வரும், அதே செவ்வாய் விருச்சகம் பெண் வீடா வரும். அதுவும் நம்ம கிளாஸ்ல முன்னாடி சொல்லியிருக்கோம். நாளைக்கு அனுப்புறது ஆய்வுக்கு ராசி கட்டம் மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. ராசி கட்டம் மட்டும் இருந்தாலே நம்ம சொல்லிடலாம், வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே ஓகே. நீங்களே இப்ப பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப 3ஆம் பாவகத்தை மட்டும் நான் வச்ச சொன்னதை வச்சு நீங்க உங்க ஜாதகத்துல 3ஆம் இடத்தை வச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா அது 80% பொருந்தி வரும், 20% மாறும், 20% பொருந்தாது. அந்த 20% ஏன் பொருந்தாது அப்படின்னா இத்தனை பாகைக்குள்ள வந்தா அந்த பாகை அதான் இல்லைன்னு அர்த்தம். நீங்க சொல்லியிருப்பீங்க, நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப குறைந்த பாகையில வந்துச்சுன்னா அது இருக்கும் இருக்காது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும்.
அந்த நடுத்தரமான பாகை அதிகமான பாகையில வந்தா உறுதியா அடிச்சு சொல்லிடலாம். சரி இதையும் நம்ம கணக்குல வைக்கணும். அதுக்கடுத்து குருவுடைய பார்வையும் கணக்குல வைக்கணும். சரி இந்த குருவை 5, 7, 9 அவருடைய பார்வைனா அந்த பார்வை இந்த 3ஆம் இடத்தையோ, இளைய சகோதரர் பார்க்கிற 3ஆம் இடத்தையோ, இல்ல தந்தையை பார்க்கிற 9ஆம் இடத்தையோ, இல்ல மூத்ததை பார்க்கிற 11ஆம் இடத்தையோ, அதனுடைய பார்வைகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கணிக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம அதை எடுக்கணும், பலன் எடுக்கணும். அதற்கு முன்னாடி அந்த ஜாதகர்கிட்ட நம்ம கேட்கணும், ஐயா உங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேரா? அப்ப அவங்க சொல்லிடுவாங்க, ஆமாங்க ஐயா கரெக்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு சரி நம்ம சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு 10 ஜாதகங்களை நீங்க அப்படியே இதை அனலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இது சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு ஃபிட்னஸ் ஆயிடலாம். ஓகே ஓகே சரி, இன்னொரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு இன்னைக்கு நடத்தின பாடத்துல சந்தேகம் மட்டும் கேளுங்க. நாளைக்கு அந்த ஆய்வுகளுக்கு ஒரு 10 ஜாதகத்தை வச்சு நம்ம கட்டம் கட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க நடத்துறது ஆடியோ கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்குமா? சரிங்க. புரியலனாலும் ஒரு கிளாஸ் ஃப்ரீ கிளாஸே கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐயா வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. அஸ்வினி பரணி திருப்பி இளைய சகோதரர் நோபடி தாயா இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. சொல்றது சரி எழுதுறது கூட இதாயிடுச்சுங்க, கொஞ்சம் அப்படியே சொல்ல முடியுங்களா? சொல்றேம்மா, எழுதிக்கங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா ஆண் நட்சத்திரம் அப்படின்னா 11 நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமா வரும். ஓகே, அது பரணி ரோகிணி புலர்பூசம் பூசம் மகம் அஸ்தம் சித்திரை விசாகம் திருவோணம் பூரட்டாதி உத்திரட்டாதி. ஐயா இதை இப்படி குரூப்லேயே டைப் பண்ணி போட்டுருங்க, நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேங்க, கோச்சிக்காம இதை மட்டும். சரி போட்டலாம். பெண் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயிலியம், பூரம், உத்திரம், சுவாதி, அனுசம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம். அலி நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், மூலம், சதயம். இதெல்லாம் அலி நட்சத்திரங்கள். ஒன்றும் இல்லை, நீங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு நீங்க ஒரு ஃபார்மேட் உள்ள போடுங்க. ஏதாவது கிரகத்தை அதை கரெக்டா இருக்கணும், டேட் ஆஃப் பர்த், டயம் அதெல்லாம் கரெக்டா இருந்து அந்த பாகைகளையும் கணக்குல வைக்கணும், குருவுடைய பார்வையையும் கணக்குல வைக்கணும். இந்த விஷயம்லாம் இருக்கு, போடுங்க. நீங்க போட்டு ஒரு வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு பதில் உள்ள கொடுக்குறேன். இத்தனை பேர் ஆண் இருப்பாங்க, இத்தனை பேர் பெண் இருப்பாங்க, அவங்க அப்பாவோட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அம்மாவோட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுல ஒரு 80% அது கரெக்டாவே பொருந்தி வரும், ஒரு 20% பொருந்தாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அலிகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். அலிகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தோம்னா அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க அதை மட்டும் ஒரு இது பண்ணுங்க. இப்ப நீங்க குரூப்ல போடுங்க, நம்ம பதில் சொல்லுவோம். ஐயா இன்னைக்கு உள்ள நடத்தின கிளாஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மட்டும் கேளுங்க ஐயா, அதோட முடிச்சுக்கலாம். என்னம்மா ராவுக்கு எதுக்கு என்ன டீடைல்ஸ் சொன்னீங்க? ஒரு 10 நிமிஷம் அது ஒண்ணும் இல்லம்மா, உள்ள வீடியோ இருக்கு, எடுத்துக்கலாம். நீங்க டெலகிராம் குரூப்ல வந்துட்டீங்கன்னா வீடியோ இப்ப போட்டுடலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, சீனிவாசன் ஐயா. ஐயா ரேவதி நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் தானே, அவிட்டம் சொல்லி இருக்கிறீங்க. ரேவதி முதல் தடவை சொன்னீங்க, மறுபடியும் சொல்ல 2 தடவை. ஆமா, ரேவதி பெண் நட்சத்திரம் 13 நட்சத்திரம் கரெக்ட் தான். ஓகேங்க. அதாவது அது இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குங்க ஐயா. இது ஆண் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரங்கள் அல்லது பெண் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரங்கள். பெண்ணாத்தான் இருப்பாங்க, ஆனா ஆண் மாதிரி ஆதிக்கம் பண்ணுவாங்க. சில பேரு பெண்ணே ஆணா இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. அதிகாரம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெண் நட்சத்திரமா இருக்க மாட்டாங்க, ஆண் நட்சத்திரமா இருப்பாங்க, ஆனா பெண்ணா இருப்பாங்க. ஆனா ஆணை போல அதிகாரங்கள் அதிகமா இருக்கும். ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கிறோட புரிதல். நல்லதுங்க ஐயா, நன்றி. சில பேர் பாத்தீங்கன்னா
பெண்கள் தான் ஆண் நட்சத்திரமா இருப்பாங்க, இல்லைன்னா அலி நட்சத்திரத்துல இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சாந்தமா மௌனமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதாவது குணங்களுடைய அடிப்படையிலையும் இந்த கிரகங்களை வகைப்படுத்தலாம், பாலினத்தின் வகையிலையும் இந்த கிரகங்களை வகைப்படுத்தலாம். எனக்கு இன்னைக்கு நான் 3ஆம் பாவகம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அந்த 3ஆம் பாவகத்துக்கு மட்டும் நீங்க ஒரு ஜாதகத்தை போட்டு அதை எல்லாருமே உள்ள டிஸ்கஷன் பண்ணுங்க. எடுக்கிற விதத்தை நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம். இன்னும் புரியல அப்படின்றவங்களுக்கும் இன்னும் ஒரு நாளைக்கு கூட ஒரு மணி நேரம் நம்ம வைக்கலாம், கிளாஸை வைக்கலாம், திரும்பவும் சொல்லலாம், தப்பு இல்லை. சரிங்கய்யா, கிளாஸை முடிச்சுக்கலாங்களா? நிறைய பண்ணலாமா? சந்தேகம் இருந்தா சொல்லுங்க ஐயா. கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சிறுகர் ஐயா, நீங்க இந்த இதை க்ளோஸ் பண்ணிருங்க வீடியோவை. வகுப்பின் நிறைவுரைகளை